இந்த போட்டோஷாப்பும் பொய் செய்திகளும் இல்லைன்னா இந்த சங்கி கூட்டங்களால் அரசியலே செய்ய முடியாது. ராகுல் காந்தி இந்தியாவினுடைய இன்னைக்கு ஒரு வலிமைமிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு ஒன்றிய அரசுக்கு எதிரான விஷயங்களை பேசுறாரு. அப்படிங்கிற அவரை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர், அவர் இங்கிலாந்து குடியுரிமை வாங்கியவர், அப்படின்னு நிறைய தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. அதனுடைய நீட்சியாக தான் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை வைத்து முழுவதுமாக அரசியல் செய்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்கிறது ஒரு சாம்பிள். குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் தான் வந்து தப்லீக் ஜமாத் பண்ணவங்க தான் கொரோனாவை பரப்புறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா ஜிகாத் அப்படின்லாம் பேர் வச்சு பண்ணாங்க. அப்போ ஒரு சம்பவம் எங்கேயோ ஒன்று நடந்துச்சுன்னா அதை தொடர்புபடுத்தி அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈனத்தனமான வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்போ மைசூர் பாக்னா மைசூர் ஸ்ரீ அப்படின்னு மாதிரி சொல்லி பாக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ரீ போட்டிருக்காங்க. இது உலகத்துல எவங்க கேட்டாலும் சிரிச்சிடும். அப்ப நீங்க வந்து மைசூர் பாக்கு சாப்பிடவே மாட்டீங்களா? சரி, பாக்கியலட்சுமின்னு ஒரு அம்மாவுக்கு பேர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாக்கிய தூக்கிடுவீங்களா? அந்த அளவுக்கு வட இந்தியாவில் ஒரு முட்டாள்தனமான ஒரு மனநிலையை, வெறுப்பு மனநிலையை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஸ்வீட் பேரை கட் பண்ண அந்த நாட்டுக்கு போய் நம்ம பழி வாங்குறதா இருக்கும். அந்த நாட்டு அந்த ஸ்வீட் நான் பாகிஸ்தான் வருது, பாகிஸ்தான்ல ஸ்வீட் தயாரிச்சு கொண்டு வந்திருக்கா, நாங்கள் வாங்க மாட்டோம், அதை பாய்காட் பண்றோம்னு சொன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஓனத்தான தயார் பண்றோம், அதுக்கு பேரை மாத்தினா அவனுக்கு பதிலடி, அவனுக்கு ஒரு பாகிஸ்தான் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி மைசூர் பாக்கு இருக்குது அவனுக்கு தெரியாது. ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். ராகுல் காந்தியோட எடுத்த ஒரு புகைப்படமானது ஒரு வைரலாகி பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு யூடியூபர், அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவாளியா இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல வழக்குகள் ஆனது போடப்பட்டிருக்கு. இப்போ ராகுல் காந்தி அவர்களும் அவங்க கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ அவருக்கும் இதுல தொடர்பு இருக்கும். இந்த மாதிரியான சில செய்திகள் எல்லாம் பரவுது. இந்த செய்தியை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு உண்மை? அந்த யூடியூபர் பத்திய பின்னணி இதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, யூடியூபரை பத்தி பின்னணி என்னன்னா, அவங்க ஒரு யூடியூபர் தான். இந்த மாதிரி ஃபுட்டு இதை போடுறவங்க, மற்ற மாதிரியான ட்ராவல் விளாக் மாதிரி போடக்கூடியவங்க தான். அவங்க ஒரு முறை பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க, விளாக் போடுறதுக்காக பாகிஸ்தான் போயிருக்கிறாங்க. அதுவும் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க அந்த வாகா பார்டரில் இருந்து தான் கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. எல்லாமே வீடியோவாக இருக்குது. அவங்க போன எல்லாமே வீடியோவாக போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட யூடியூபர் தான். ஒரு பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்ததுனாலே அவங்க உளவாளின்னு சொல்லி அவங்க விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்கள பற்றி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது முழு விசாரணை நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவங்க உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருக்கிறாங்களா, இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்களாங்கிறது தெரியும். இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவரோடு இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து சமூக வலைதளங்களில் பரவ விட்டாங்க. பரவ விட்டோடனே அதை வந்து ஃபேக்ட் செக் யூனிட்லலாம் நிறையா பேர் அதை கண்டுபிடிச்சி அது ஃபேக்கான ஒரு படம், அது மார்பிங் செய்யப்பட்ட படம்னு நேற்று அதை வந்து விட்டாங்க. இந்த ஃபோட்டோஷாப்பும் வந்து பொய் செய்திகளும் இல்லைன்னா இந்த சங்கி கூட்டங்களால் அரசியலே செய்ய முடியாது. ராகுல் காந்தி இந்தியாவினுடைய இன்னைக்கு ஒரு வலிமைமிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு ஒன்றிய அரசுக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாரு. அப்படிங்கிற அவரை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் மீது ஒரு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. அவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர், அவர் இங்கிலாந்து குடியுரிமை வாங்கியவர், அப்படின்னு நிறைய தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. அதனுடைய நீட்சியாக தான் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை வைத்து முழுவதுமாக அரசியல் செய்கிறது தான் இவங்களுடைய வேலை. கொரோனா கொரோனாங்கிறது இன்னைக்கு உலகளவில் நடந்த ஒரு நோய். அதாவது சைனாவில் பிறப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் போச்சு. பல நாடுகளில் பலரும் உயிரிழந்தாங்க. உலகம் முழுவதும் முடங்கி போச்சு. ஆனால் இந்த ஒரு நோயை மதத்தோடு ஒப்பிட்டு மதத்துக்குள்ளே கொண்டு வந்து இங்கே என்ன மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்கிறது ஒரு சாம்பிள் தொடர். அதாவது குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் தான் வந்து தப்லீக் ஜமாத் பண்ணவங்க தான் கொரோனாவை பரப்புகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா ஜிகாத் அப்படின்லாம் பேர் வச்சு பண்ணாங்க. அப்போ ஒரு சம்பவம் எங்கேயோ ஒன்று நடந்துச்சுன்னா அதை தொடர்புபடுத்தி அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈனத்தனமான வேலையை தொடர்ந்து செய்வாங்க. அப்போ இந்த பெஹல்காமில் நடந்த சம்பவத்திற்கு ஒரு துயரமான ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. சிலர் கைது பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவங்க அதை வந்து இவங்களோட கனெக்ட் பண்ணி ராகுல் காந்தியை வந்து ஒரு தேச விரோதி மாதிரியே ஒரு இந்த இந்திய நாட்டினுடைய ஒரு பிரிவினவாதி மாதிரி அவரை காட்டக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த ஃபோட்டோஷாப்பில் பண்ணி அந்த செய்தியை பரப்பிட்டோம்னா எந்த செய்தி முன்னாடி போச்சுன்னா மக்கள் மனசில் பதிஞ்சிடும் இல்லையா, அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. அது இல்லைன்னு இன்றைக்கி மறுப்பு போட்டுருக்குறாங்க. அது வந்து வெளியிட்ட செய்தி நிறுவனங்களையும் கூட அது போலியான செய்தி நாங்கள் போடலை, நாங்கள் வந்து செக் பண்ணாமல் போட்டோங்கிற மாதிரி நிறைய வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. தவறான தகவல். இதுதான் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை, பொய்யான செய்திகளை மட்டுமே நம்பி
ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம்னா அது அந்த இயக்கம் தான். சார், ஆனால் இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பகல்காமில் வந்து அந்த தாக்குதல் வந்து நடைபெற்றது. இதுக்கு அந்த சிந்தூர் அப்படின்ற அந்த தாக்குதலை வந்து நம்ம இந்தியா தலைமையிலேருந்து நடத்தினாங்க. அதுக்கு கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி அதை வெளியில் அதை பற்றின விளக்கங்களை கொடுக்கறதுக்கு போயிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு கருத்துமே வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த பாகிஸ்தானில் உலகத்தில் எந்த தீவிரவாத செயல் நடந்தாலும் அதுக்கு தொடர்பு பாகிஸ்தானுக்கு இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கொள்றது? இல்லை, அவங்க இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய தூதுவர்களில் ஒருவராக போயிருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு எம்பிகள் குழு வச்சிருக்காங்க. ஒரு எம்பிகள் குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு 4-5 எம்பிகள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க, ஒரு 6 எம்பி வந்து அமெரிக்கா போயிருக்காங்க. இந்த நடந்த தாக்குதலினுடைய உண்மைத்தன்மையை சொல்வதற்காக அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு குழுவாக எம்பிகள் குழுவாக போயிருக்காங்க. இப்போ அவங்க கனிமொழி அவர்கள் பேசினது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தா இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த குழுவில் பார்த்தா பாஜகவை சேர்ந்த எம்பி இருக்கிறாங்க, திமுகவை சேர்ந்த எம்பி இருக்காங்க, ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் எம்பி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. இல்லை அந்த குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பேசினாங்களா இல்லை இவங்க சில எம்பி பொதுவாகவே இந்த மாதிரியான குழுவாக போகிறப்ப என்னன்னா அந்த குழுவுக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்க, வழிகாட்டி இருப்பாங்க, அவங்க என்ன பேசணுங்கிற ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஒருவேளை இவங்க அந்த இதை பேசியிருக்கிறாங்களாங்கிறது தெரியல. அந்த அர்த்தத்தில் இவங்க பேசியிருக்கிறாங்களா, அவங்க கொடுத்த அறிக்கையை அப்படி இவங்க வாசிச்சிருக்கிறாங்களா இல்லை அவங்க பேரில் வந்திருக்கிறாங்கிறது ஒன்றும் தெரியலை. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து அப்படி அவங்க பேசியிருப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனும் அவங்க தரப்புல இருந்து இன்னும் வரலன்றப்போ அவங்க பேசியிருப்பாங்கன்னு தானே இதை எடுத்துக்கொள்ளணும். இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த ஒரு அவங்க தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்களா அந்த குழு பேசியிருக்கான்னு தெரியல. ஓகே ஓகே, அதை வந்து நீ அவங்க கிளாரிஃபை பண்ணாதான் அதனுடைய உண்மையான விஷயம் நமக்கு தெரியும். இப்போ இந்த பகல்காம் பிரச்சனையை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது சார். அதை வச்சு நிறைய மாற்றங்கள் இப்போ நடவடிக்கைன்ற பேரில் சில விஷயங்களுமே வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் தரப்புல இருந்து செஞ்சாங்க அப்படின்லாம் பார்க்க முடியுது. அதுல முக்கியமா சில ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸாக இருக்கட்டும் இல்லை திரைப்படங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓடிடி தளங்களில் வந்து பிளாக் பண்ணணும், இந்தியா மக்கள் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணணும், வெப் பேஜஸ் பிளாக் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ சமீபத்தில் ஸ்வீட் பேர்லலாம் வந்துட்டு மைசூர் பாக்குன்னு இருந்துச்சுன்னா அதை பாக்குன்னு வைக்கக்கூடாது, அந்த இது கூட வந்து தேசத்துக்கு வந்து விரோதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கடையில் வந்து அதை வந்து இப்போ மைசூர் பாக்குனா மைசூர் ஸ்ரீ அப்படின்னு மாதம்னு சொல்லி பாக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ரீ போட்டிருக்காங்க. முதல்ல பாக்குன்றத எங்களுக்கு வந்து தேச விரோத செயல்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல ஸ்ரீன்றத வர வைக்கிறாங்க. இது என்ன, இது இப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இது வந்து இது உலகத்துல எவன் கேட்டாலும் சிரிச்சிடும். அப்ப நீங்க வந்து மைசூர் பாக்கு சாப்பிடவே மாட்டீங்களா? சரி, பாக்கியலட்சுமின்னு ஒரு அம்மாவுக்கு பேர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாக்கிய தூக்கிடுவீங்களா? பாக்கியலட்சுமி ஒரு வீட்டுல பேர் வச்சிருக்காங்க, அப்ப அந்த மாதிரி பேர் பாக்கி எப்படி கூப்பிடுவீங்க? அப்ப அவர் டைவர்ஸ் பண்ணிடுவாரா? பாக்கியலட்சுமி, நீ பாகிஸ்தானுடைய விளைவாளி பாக்கியலட்சுமின்னு சொல்லுவாங்களா? பாக்கியஸ்ரீன்னு பேர் வச்சிருக்காங்க, பாக்கியஸ்ரீ வந்து பாக்கியம் தூக்கிட்டு ஸ்ரீன்னு சொல்லுவாங்களா? இது வந்து அந்த அளவுக்கு வட இந்தியாவில் ஒரு முட்டாள்தனமான ஒரு மனநிலையை, வெறுப்பு மனநிலையை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இது மக்கள் மத்தியில, அதாவது சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக அவங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியான வழியா இருக்கும். ஒரு ஸ்வீட் பேரை கட் பண்ண அந்த நாட்டுக்கு போய் நம்ம பழி வாங்குறதா இருக்கும். அந்த நாட்டு அந்த ஸ்வீட் நான் பாகிஸ்தான்ல வருது, பாகிஸ்தான்ல ஸ்வீட் தயாரிச்சு கொண்டு வந்திருக்கா, நாங்கள் வாங்க மாட்டோம், அதை பாய்காட் பண்றோம்னு சொன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஓனத்தான தயார் பண்றோம், அதுக்கு பேரை மாத்தினா அவனுக்கு பதிலடி அவனுக்கு ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி மைசூர் பாக்கு இருக்குதான் அவனுக்கு தெரியாதே. இதுல தேசபக்தியை காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய அறிவு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த மாதிரி அறிவு. ஏன்னா அவர்களை மொத்தமாக மற்ற நாடுகளை காமிச்சு, மதங்களை காமிச்சு, அவர்களை வந்து மூளையை மழுங்கடித்து அவர்கள் அடுத்தது கட்டமா சிந்திக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஸ்வீட் பேரை மாத்துவாங்களா? அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய இதா இருக்கு. இது வந்து வட இந்தியா முழுவதுமே இந்த மாதிரியான வேலையை, இந்த மாதிரி மூளையை மழுங்கு போகக்கூடிய வேலையை தொடர்ந்து கொஞ்சம் 10 வருஷமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க இப்போ இப்படி சொல்றீங்க சார், அதாவது இது எல்லாமே வந்து மழுங்கடிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ மோடி அவர்கள் வந்த பின்னாடி தான் வந்து ஒரு பெரிய எழுச்சிமிக்க இந்தியாவா மாறி இருக்கு. அவ்வளோ தூரம் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லாம் இருக்கு, அவ்வளோ தலைவர்கள் வந்து கனெக்ஷன்ல இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னா அது காரணம் மோடி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சியெல்லாம் வந்து பப்பட் ஆட்சின்னு சொன்னாங்க. ஆனா மோடி அவர்கள் வந்த பின்னாடி அவர் வந்து அவ்வளோ ஆக்டிவான ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஒரு நீங்க சொல்ற மாதிரியான மத பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாகவே இருந்தாலும் ஒரு நார்த் இந்தியா ஃபுல்லா அந்த மாதிரி அவருக்கு ஆதரவா இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாருன்னா அவரு ஒரு பெரிய பிரதமர் தானே அப்படின்லாம் சொல்றாங்களே. மன்மோகன் சிங் பப்பட் ஆட்சின்னு அவங்க சொன்னாலும் கூட மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து இறங்குறப்ப கேஸ் விலை என்ன விலை, டீசல் விலை என்ன விலை, பெட்ரோல் விலை என்ன விலை, அமெரிக்க ரூபாய்க்கான இந்தியாவினுடைய டாலருடைய, அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயினுடைய விலை என்ன விலை,
இன்னைக்கு சாமானியனுடைய வருவாய் எந்த அளவுக்கு கூடி இருக்கு, செலவு எந்த அளவுக்கு கூடி இருக்கு இந்த 10 வருஷத்துல. இதனால் மக்களுக்கு என்னது? அதானி அம்பானிகள் செழிப்புமா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா பொது நிறுவனங்களையும் அவர்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குஜராத்திய கும்பல் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு. எல்லா தொழிலும் அவரோட கைவசம் போயிடுச்சு. அதனால அவர்கள் செழிப்புமா இருக்கிறாங்க, அவர்கள் வளர்ந்துருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் மட்டும் ரிச் கட் ரிச், புவர் கட் புவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பணக்காரனே போகிறான், ஏழை ஆகிக்கிட்டே வர்றான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்க சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நாளைக்கு 1000 ரூபா வந்துச்சு சிலிண்டர். உலக நாடு முழுவதும் கொரோனா நாள் அடைச்சி போட்டுருக்கு நேரத்தில் கச்சா எண்ணெய் விலை ரொம்ப சீப்பாக கிடைச்சது. அப்பயும் நம்ம 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும், அப்பயும் சிலிண்டர் 900 ரூபாய்க்கு தான் வாங்கணும். அவ்வளோ சீப்பாக கிடைச்சது, அப்பயும் வாங்கணும். அப்போ என்னன்னா இது முதலாளிகளுடைய கையில் இந்த நாடு போயிடுச்சு, வியாபாரிகளுடைய கையில் இந்த நாடு போயிடுச்சு. அந்த வியாபாரிகள் இன்னைக்கு மேலும் வளர்ந்துட்டே போறாங்க. அந்த வியாபாரிகளுக்கு ஆதரவானவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவும் அப்படிதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். குறிப்பா தமிழ்நாட்டு எடுத்துக்கோம். தமிழ்நாட்டு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? மத்திய அரசினுடைய எத்தனை ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, எத்தனை விதமான சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. எய்ம்ஸ் ஒன்று கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? செங்கல் ஓட்டு தான் ஒன்று நிற்கிது. 2018 நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு முழுக்க காரணம் வந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பகிரமா வந்து வைக்கிறாரு. இது எந்த அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இது எப்படி? 2018 கர்நாடகா தேர்தல் நேரத்தில் ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இன்னைக்கு உங்க பாஜக கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்க அதை அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பல மாநிலங்களில் அவருக்கு மான நஷ்டஈடு வழக்கு போட்டாங்க. அது ஜார்க்கண்ட் வழக்கில் ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி அந்த வழக்கையும் போட்டார். அந்த வழக்கில் தான் இப்போ வந்து அவருக்கு வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவரட்டு எப்போயும் சம்மன் அனுப்புவாங்க. 2-3 சம்மனுக்கு போக முடியல, அது சரியான பதில் கொடுக்க முடியலன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்க முடியாமல் பிடி வாரண்ட் போடுவாங்க கோர்ட்டில். அந்த மாதிரி தான் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் இந்த மாதிரியான இதே வழக்கு ஒரு சேம் கேஸுக்கு வந்து பல மாநிலங்களில் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. அதில் ஜார்க்கண்ட் நீதிமன்றம் வந்து கொஞ்சம் கடுமையாக இந்த நீங்கள் ஆஜராக மாட்டேங்கிறீங்க, சம்மன் அனுப்பிச்சாலும் ஆஜராக மாட்டேங்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பிடிவாரன் போட்டு பிடிச்சிட்டு வந்தால் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு காட்டமாக ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த சொன்னார் இல்லையா இந்த குற்றவாளி அப்படின்னு, இதுக்கு பின்னாடி உள்ள வழக்கு தான் என்ன வழக்குன்னு பார்க்கணும். அதாவது 2005 அப்போ குஜராத்தினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு பிரதமர் இருக்கிறார், அப்போ குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இருக்கிறார். இப்போ செராபுதீன் என்கவுண்டர் ஒன்று பண்ணுறாங்க. அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய உதவியாளரும் 3 பேரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அது ஒரு ஃபேக் என்கவுண்டருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழக்கில் உள்துறை அமைச்சர் தான் அதுக்கு உத்தரவு போட்டார், உள்துறை அமைச்சர் தான் ஆர்டர் போட்டாருன்னு அங்கே ஒரு பெரிய தன்னார்வலர்கள் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும். சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்றப்ப அப்போ ஒரு மாநிலத்தின் உள்துறை அமைச்சராக இருந்தவர் 3 நாள் தலைமறைவாயிறார். எத்தனை நாள்? 3 நாள் தலைமறைவாயிறார். சிபிஐ தேடுது. அதுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்த பிறகு தான் ஜாமீனில் வர்றார். அதற்கு பிறகு ஆட்சி மாறி 2014 பிறகு அவர்கள் ஆட்சி மாறின பிறகு அந்த வழக்கிலிருந்து முழுவதுமாக அவர் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு அளித்து வெளியே வந்துச்சு. இப்போ அந்த வழக்கை சுட்டி காட்டி தான் பேசினார். நீதிமன்றமே வந்து உங்களை விடுச்சிச்சுல, நீங்கள் எப்படி நீங்கள் அவரை குற்றம் சாட்டப்பட்ட. ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஜாமீன் கூட தர முடியாத அளவுக்கு அவர் மேலே வந்து கேஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால வந்து இது அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்களே. இல்லை, நெருக்கடி ஏற்படுத்தினா ஜாமீன் வந்து இவர் சம்மனுக்கு போகல. அதனால எல்லாருக்குமே, ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, ஒரு தொடர்ந்து நீதிமன்றத்தை சம்மன் அனுப்பி நம்ம போகலை அப்படின்னா பிடிவாரண்ட் போடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இல்லாட்டி வேறு சில ஆவணங்களை தாக்கல் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அவர் பிடிவாரண்டுங்கிறது ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனாக தான் இருக்குது. உண்மையிலே ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு பிடிவாரண்ட் போட்டிருக்குங்கிற விஷயம் வந்து ஒரு பரவலாக தான் பேசப்படுது. சரி, இப்போ சமீபத்தில் கவர்னர் அவர்களுடைய கருத்தானது மீண்டும் ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அவருடைய கருத்து ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுதான், ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் முன்வைக்குது அப்படின்றத பதிவு பண்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அறிவியலையே முடக்கக்கூடிய வேலையை செய்யறார், பேசியிருக்காரு. அப்படித்தான் நான் நினைப்பேன். அறிவியல் என்பது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆன்மீகம் என்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். அது இந்து கடவுளாக இருக்கட்டும், இஸ்லாமிய கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ கடவுளாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருக்கட்டும், யாரும் கடவுளை பார்த்ததில்லை, எல்லாம் ஒரு நம்பிக்கை. அறிவியல் என்பது நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப். அதையும் முன்பு எப்படி சேர்ப்பீங்க? இதே அவங்க ஜோசியம் ஜாதகம் 9 கோலை வச்சு கீழே கணக்கு போடுவாங்க இல்லையா,
அதை சொல்றாரு போல அவர். இல்லை சார், இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நகை வெட்டக்கூடாது 6 மணிக்கு மேலே, சில அதெல்லாம் நம்பிக்கை. அது வந்து ஆன்மீகம் கிடையாது. நான் சொல்ற ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு நமக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஏதோ ஒரு கடவுள் இருக்குன்னு நம்புகிறோம், அதுக்கு நம்ம சொல்கிறோம், அதுக்கு நம்ம பேசுகிறோம், அதனால நமக்கு நல்லது நடக்குதுன்னு நம்புகிறோம். இது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் பழக்க வழக்குங்க. நம்ம நகை வெட்டக்கூடாது, இது விரதம் இருக்கணும், முடி வெட்டக்கூடாது, 6 மணிக்கு மேலே லைட்டு போடணும், வாசல் இது போடலாம், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வாசல் தெளிச்சு கோலம் போடணும், விளக்கு போடணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு சில அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஆன்மீகத்தில் வராது. தமிழ்நாட்டில் எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவங்களும் 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கு போட தான் செய்வாங்க. எல்லா வீட்லையும். உதாரணத்துக்கு எந்த ஊருக்கு போனாலுமே வீடை சுத்தமாக வச்சுக்கிறன்றது எல்லாருடைய பண்பாடு. வீட்டுக்கு முதல்ல வந்தாலும் தண்ணி கொடுக்குறது தமிழர் பண்பாடு. இது எப்படி ஆன்மீகத்தில் வரும்? அப்போ ஆன்மீகம் வேற, அறிவியல் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய. அப்போ எதை நோக்கமாக வச்சு இந்த மாதிரியான இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் சொல்ற அறிவியல் என்னன்னா இந்த ஜாதகம், ஜோசியம், இதைத்தான் அவர்கள் அறிவியல் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த இதெல்லாம் கொண்டு போறாங்க. அதுல இருக்கிற அறிவியல் இதுதான். அறிவியல் வேற, ஜோசியம் வேற. அறிவியல் வேற, இது வேற. அவர்கள் கடைசியாக எங்க வந்து முடிப்பாங்க அப்படின்னா, இந்த 9 கோள் இது வந்து இந்த அறிவியல் ரீதியாக இதுல இருக்கு, இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, மேல 9 பிளானட் இருக்கு இல்லையா, அந்த பிளானட் தான் இப்போ கட்டத்துல இருக்கு. ரெண்டையும் கொண்டு வந்து ஜாயின் பண்றதுக்கு இவங்க கடைசி நோக்கம் என்னன்னா, ஜாதகம் ஜோசியம் வந்து அறிவியல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போறாங்க. அதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆக்சுவலா ஆன்மீகம் வேற, அறிவியல் வேற. அது அறிவியல் என்பது நம்ம கண்ணாடி பார்ப்பது, ஆன்மீகம் என்பது ஒரு நம்பிக்கை. அது வந்து நமக்கு அறியாம கண்ணுக்கு தெரியாம இருக்கு. எந்த ஆன்மீகமே நம்ம எந்த கடவுளையுமே நம்ம பார்த்தது கிடையாது. யாரா பார்த்துருக்கவங்க இருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். அது ஆனா அறிவியல் எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு பொருளோட செத்த தீ பிடிக்கும், ஒரு பொருளோட செத்த தீ அணையும் அப்படிங்கிற அதை வந்து நம்மளே செஞ்சு பார்க்குறோம். இது நம்ம தான் உருவாக்குறோம். இது அறிவியல். அப்ப ஆன்மீகம்ங்கிறது அது வேற. ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சொல்றது, இவர்கள் சொல்ற ஆன்மீகம் அறிவியல்ங்கிறது ஜாதகம் ஜோசியம் கட்டம் எல்லாம் அறிவியல்ல இருக்கு. சயின்டிபிக்ஸா 9 பிளானட். அதை ஏன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்கள் அந்த சித்தாந்தத்தில் வாழக்கூடியவர்கள். அதனால வந்து அதை வந்து அறிவியல் ஆக்க முயற்சி பண்றாங்க. அது திரும்ப திரும்ப பேசுறாங்க. இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது மிக்க நன்றி.